ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வேரிகேட்டட் மணி பிளான்ட்டு. இது வந்து ஒயிட் கலர் அதிகமாக இருக்கும். இது ஒருத்தவங்க வீட்டில் கட் பண்ணி போட்டிருந்தாங்க. நான் அப்படியே மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம வீட்டில் இந்த வெரைட்டி இல்லை, நார்மல் மணி பிளான்ட் தான் இருந்தது. ஸோ அதனால் இதை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். சூப்பராக இருக்கா? ஃப்ரீயாகவே இவ்வளோ கிடச்சிருக்கு. இதை நான் இனி கட் பண்ணிவிட்டு பாட்டிங் பண்ண போகிறேன். மணி பிளான்ட்டை பொறுத்தவரையில் கட்டிங்ஸ் வச்சாலே சூப்பராக தலைஞ்சு வரும். நம்ம இனி இது குட்டி குட்டியாக கட் பண்ணி எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இருக்கா, இது வந்து ஒரு கணு, இது ஒரு கணு, இது ஒரு கணு. இது இங்கே பாருங்கள், இந்த ஒவ்வொரு கணுலையும் இது ரூட் வரும். இப்போ மணி பிளான்ட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லா புஷியாக வளரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மணி பிளான்ட்டை எடுத்துகிட்டு ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் இந்த மாதிரி வச்சு இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு தொட்டியில் இந்த ஒவ்வொரு பிரான்ச்லேயும் ரூட்டு கீழே வரும், மேலே தளிர் வரும். ஸோ அப்போ இது வந்து ஒரு செடி ரொம்ப அழகாக வரும். அதாவது அந்த தொட்டி சீக்கிரமாகவே நிறையும். இல்லை ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வளர்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இவ்வளோ கட்டிங்ஸ் எடுத்துக்கலாம். இந்த இருக்கா, ஒரு 2-3 இந்த கட்டிங்ஸ் இந்த மாதிரி எடுத்து இந்த இருக்கா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதை ஒரு 4 கணு பகுதியாச்சும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்படி ஊனிடணும். அந்த 2 கணு பகுதி மண்ணுக்கு கீழே வச்சுட்டு மீதியாக வச்சிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு மணி பிளான்ட் தலைஞ்சு வரும். இதுலேயே 2 வெரைட்டி இருக்குது. ஒரு வெரைட்டி பாருங்கள், ஃபுல்லாக உள்ளே வந்து பச்சை கலரில் இருக்கும், வெளியில் எல்லாம் ஒயிட் அதிகமாக வரும். இன்னொன்று பாருங்கள், நல்ல பச்சை. நம்மக்கிட்ட இருக்கிற மணி பிளான்ட் எப்படின்னா பச்சை கலரும் மஞ்சள் கலரும் மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த 3க்குள்ள டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். தெரியுதா? இது ஒயிட் கலர் மிடில் அந்த மாதிரி டாட்டாக வரும். இது சுத்தமாக க்ரீனாக இருக்கும். இது பாருங்கள், ஒயிட் வந்து பார்டர் மாதிரி சூப்பராக வரும். இப்போ நம்ம வீட்டில் 3 வெரைட்டியான மணி பிளான்ட் இருக்குது. எல்லாமே ஃப்ரீயாகவே நம்ம கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு, அதாவது கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தான் வளர்க்குறோம். நீங்களும் இந்த மாதிரி மணி பிளான்ட் வளர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கட்டிங்ஸ் எடுத்து வளர்த்துக்கணும். தேங்க்யூ.